இப்போ அமைதியா இருக்கீங்களே, இன்னைக்கு ஆளும் கட்சி பத்திரிகை இன்று காலை ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கிறது. ஏன் பாஜகவை எதிர்ப்பதற்கு தாவேகா தலைவர் மௌனியாகி போயிருக்கிறார்? இந்த படத்தை நிறுத்தினது யார் அப்படின்னு ஒரு கேள்வி வருது இல்லை, இதை நிறுத்தினது யாருன்னு கேட்டால் நீங்கள் வந்து ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க. நானே கேட்குறேன், நிறுத்தினது யார்? வேறு யாருமே இல்லை, பிஜேபி இல்லை, வேறு யாருமே இல்லை, விஜய். அப்படியே நாங்கள் வந்து பிஜேபியோட பிடிஎம் இல்லை, அதனால இஸ்லாமியர்களே, கிறிஸ்தவர்களே, தலித்து மக்களே, உடன்பிறப்புகளே, நீங்கள் எல்லாம் வந்து எங்களுக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு. ஓட் பேங்க் இருக்கு இல்லையா, அதில் திமுக வந்து இந்த கூட்டணி அப்படியே இந்த கூட்டணி இருந்தால் குறைஞ்சபட்சம் 40% கன்ஃபார்ம் ஓட்டோட வலிமையாக இருக்குது. காங்கிரஸை வெளியேற்ற வாய்ப்பு இருக்கோ? இருக்கு. இருக்கு. இப்போ அந்த இடத்துல யாரை உள்ள கொண்டு பெரியவருக்கும் திருமாவளவனுக்கும் கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆயிட்டா? யாரு பெரியவர் பேசியிருந்தார், ஐயா ராமதாஸ். அது ஒரு கேள்விக்கு பதில் சொல்றாரு, அரசியல்ல எது நடக்கும், ஆமா நீங்க இணைஞ்சு போவீங்களான்னு கேட்குறாங்க. அரசியல்ல எது நடக்கும்? பெரியவருக்கும் திருமாவுக்கும் நல்ல இணக்கமான உறவு உண்டு. திமுகவுக்கு எப்போ இழப்பு வரும்னா விசிகா வந்து வெளியே போனால் இழப்பு வரும். நேர்கள் அனைவரையும் இன்றைக்கு ஜெம் தொலைக்காட்சியினுடைய களம் 2026 தமிழ்நாட்டுடைய தேர்தல் நடவடிக்கைகள் மத்திய அரசோடு, அதாவது பாஜகவோடு அதிமுக கூட்டணி அது ஒரு பக்கம் போகுது, திமுக கூட்டணி மற்றொரு பக்கம். மூன்றாவது ஒரு கீ பிளேயராக இருக்கக்கூடிய தாவேகாவினுடைய நடிகர் விஜய், அவருடைய படம் ஜனநாயகனுக்கு பலவித இடையூறுகள் ஏற்பட்டது. இப்போ அமைதியா இருக்கீங்களே, இன்னைக்கு ஆளும் கட்சி பத்திரிகை இன்று காலை ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கிறது. ஏன் பாஜகவை எதிர்ப்பதற்கு தாவேகா தலைவர் மௌனியாகி போயிருக்கிறார்? அவர் மீது சிபிஐ வழக்குகள், விசாரணைகள், இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. நாம இது மட்டுமல்ல, இதோட சேர்த்து தமிழ்நாட்டுடைய அரசியலை பேச போறோம். நம்ம வழக்கமாக நம்ம கதைப்பதற்காக எப்போதும் நம்முடைய அரங்கத்திற்கு வரக்கூடிய கண்ணியத்துக்குரிய சகோதரர், சர்வதேச ஊடக ஆய்வாளர் தோழர் கசாலி அவர்களை நான் வரவேற்கிறேன். சார் வாருங்க. வணக்கம் சார். இப்போ நான் கேட்டேன் பாருங்க, ஒரு தலைப்பு சின்ன இன்ட்ரோ கொடுத்தேன், ஒரு நிமிஷம். கரெக்ட். இது சரிதானா நான் இன்னைக்கு பேசுனது? இல்லை, இது பக்கா தான், கரெக்ட் தான். சொல்லுங்க. இதில் வந்து நம்ம ஜனநாயகன், தாவேகா, தமிழ்நாட்டு அரசியல், இந்த மூணை வந்து கனெக்ட் பண்ணிக்கிற முடியும். அதுதான், அப்படி இல்லாம முடியாது. என்னன்னா ஜனநாயகன் வந்து ஒரு ஜஸ்ட் திரைப்படம் அப்படின்னு ஒதுக்க முடியாது. ஓகே, ஜனநாயகன் வந்து 450-500 கோடி ரூபா அப்படின்னு ஒரு கேவிஎன் ப்ரொடக்ஷன் ஒரு கம்பெனி. அந்த கம்பெனியோட ஓனர் யாருன்னா பக்கா பிஜேபி, ஆர்எஸ்எஸ். ஓ ஓகே, ஆமாம். ஏன்னா இங்கே அந்த கம்பெனி ஓனர் எந்த கம்பெனி? அது கேவிஎன் ப்ரொடக்ஷன். அது எப்படி நீங்க ஆர்எஸ்எஸ் பிஜேபிங்கிறீங்க? அவர் ஏற்கனவே அங்கே இருக்கிறவர் தான், தெரியுமில்ல. இது வந்து எப்படின்னா ஓப்பன் சீக்ரெட் தான். உங்களுக்கு தெரியும், நீங்க ஒரு ப்ரொடியூசர்னால உங்களுக்கு தெரியும். அதனால வந்து அவர் பக்கா. அவர் யாரோட சீடர்னா, கர்நாடகாவில் இவர் ஐபிஎஸ் வேலை பார்க்கும்போது அண்ணாமலை வந்து யாரோட சீடராக சொல்லுவாங்க? சந்தோஷ். அவரோட சீடர் தான், அவரோட பினாமி தான் கேவிஎன் ப்ரொடக்ஷன் ஒரு பேச்சு இருக்கு. வேலை முடிஞ்சுது. ஓகே, அப்போ இப்பேற்பட்ட ஒரு கேவிஎன் ப்ரொடக்ஷன் தயாரித்த படத்தை அப்புறம் கிட்டத்தட்ட பிஜேபியோட பி டீமு சி டீம்னு சொல்லக்கூடிய தாவேகா அந்த தலைவர் நடித்த படத்தை இங்கே ஒரு சாதாரண இது இருக்குங்க இல்லையா, நம்ம சென்சார் ஆஃபீஸர் அண்டு மெம்பர்ஸ் அவங்க நிறுத்த முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது. கண்டிப்பாக நிறுத்த முடியாது. இன்னொன்று, இது வந்து பயங்கரமாக மதத்துக்கு எதிராகவோ, ஜாதிக்கு எதிராகவோ, நாட்டுக்கு எதிராகவோ, மனித குலத்துக்கே எதிராகவோ எதுவுமே இல்லை. சாதாரண ஒரு கமர்ஷியல் படம். இவர் வந்து பசந்த் கேசரின்னு சொல்லி அவர் பாலகிருஷ்ணா நடித்த படத்தோட தழுவல் அப்படின்னு இருக்குது. ஏன்னா ட்ரெய்லரில் பார்த்தா அப்படியே தெரியுது. ஓகே, ஸோ ரொம்ப சிம்பிள். இந்த படத்தை நிறுத்தினது யார் அப்படின்னு ஒரு கேள்வி வருது இல்லை, இதை நிறுத்தினது யாருன்னு கேட்டால் நீங்கள் வந்து ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க. நானே கேட்குறேன், நிறுத்தினது யார்? இந்த கேள்விக்கு பதில் வந்து நிறுத்தினது வேறு யாருமே இல்லை, பிஜேபி இல்லை, வேறு யாருமே இல்லை, விஜய். என்ன சார் பெரிய குண்டு தூக்கி போடுறீங்க? என்னன்னா, அவருக்கு வந்து இந்த படத்தை பற்றின ஒரு மதிப்பீடு வந்துருச்சு. தனியாக வந்தால் காசு அள்ளணும், காசு மட்டும் இல்லை அவருக்கு குறிக்கோள். சரி, இந்த படம் வந்து தனியாக வந்து தமிழ்நாட்டில் இதுக்கு முன்னாடி அவரோட லியோ படம் நினைக்கிறேன் 115 கோடி ரூபாய் ஷேர் அப்படின்னா கிட்டத்தட்ட 160-170 கோடி ரூபாய்க்கு மேலே அதோட கிராஸ் கலெக்ஷன் வந்திருக்கும். அதை தாண்டி கலெக்ஷன் வந்தால் தான் இவர் வந்து கடைசி படம் சினிமாவிலிருந்து விலகிறாரு அப்படின்னா கடைசி படம் வந்து ஒரு 200 கோடி ரூபாய் அது கிராஸ் கலெக்ஷன் வரணும் அப்படின்னு எதிர்பார்க்குற இடத்துல
முட்டுக்கட்டையாக வந்தது பராசக்தி. இன்றைக்கு தான் ரிலீஸ் ஆயிருக்கு. இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்கு. ஆக்சுவலாக 9ஆம் தேதி அது ரிலீஸ் ஆக வேண்டியது. பராசக்தி வந்து 13ஆம் தேதி ரிலீஸ் ஆக வேண்டியது. அப்படி இருந்தது. 5 நாள் கலெக்ஷனை வந்து அள்ளிடுவோம் அப்படின்னு சொல்லி எல்லாம் பிளான் பண்ணி, வெறும் கலெக்ஷன் மேட்டர் இல்லை, இந்த படம் வெற்றி. அதனால நாங்கள் வந்து ஜனநாயகன் திரைப்படத்தில் எப்படி வெற்றி அடைகிறோமோ அது மாதிரி நாளைக்கு தமிழ்நாட்டில் அரசியலையும் வெற்றி அடைவோம்னு சொல்லி ஒரு இமேஜ் பில்டப் இருக்கு இல்லையா, அந்த பில்டப் வந்து பராசக்தி குலைச்சிருச்சு. கதை முடியுது. ஓகே, ஒரு படம் 10 நாளா, இப்போ பராசக்தி ஒரு 10 நாளைக்கு முன்னாடி வந்துச்சுன்னா இன்னைக்கு ரிலீஸ் ஆகிற பற்றி தப்பு இல்லை. அதான், ஆனால் இன்னைக்கு தான் ரிலீஸ் ஆகுது. அது ஆக்சுவலாக 5 நாள் டைம் கொடுத்து சொல்லியிருந்தாங்க. இவர் வந்து விஜய் வந்து ஈரோட்டில் போய் திமுக தீயசக்தின்னு பயங்கரமாக பிரச்சாரம் பண்ணாங்க. பேசின உடனே சரி இவருக்காக எதுக்கு நம்ம வந்து ஒதுங்கி நிற்கணும். ஆக்சுவலாக ஒதுங்கி நிற்க சொன்னது வந்து அங்கே பராசக்தியோட ஹீரோ சிவகார்த்திகேயன். ஓகே, அப்போ வந்து இதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாங்கன்னா, திமுகவோட தலைமையெல்லாம் பேசுவாங்கல்ல, இவருக்கு வழி விட்டு நம்ம ஏன் வந்து இப்படி தள்ளி ஒதுங்கி நிற்கணும், தப்போ ரைட்டோ வெற்றியோ தோல்வியோ 10ஆம் தேதி வந்துடுவோம், ஏற்கனவே சொன்ன மாதிரி 10ஆம் தேதி வந்துடுவோம் அப்படின்னு சொல்லி 13ஆம் தேதியை 10ஆம் தேதியை மாற்றிட்டாங்க. மாத்திரம் என்ன ஆகும்? எது? பராசக்தி. அப்போ அதுக்கு பின்னாடி டிஎம்கே இருக்கும். கண்டிப்பாக இருக்கு. அது ப்ரொடக்ஷன் யார் சார்? அது வந்து டான் பிக்சர்ஸ் அப்படின்னு ஒரு கம்பெனி. சரி, ஆகாஷ் பாஸ்கரன் பேரு. ஆமாம். அவர் யாருன்னா திமுக குடும்பத்தோட சம்பந்தப்பட்டவர். அதாவது மூக்கமுத்துடைய சம்பந்த வழியில் வேண்டிய ஒரு வழி. எப்படின்னா, நமக்கு வந்து இந்த ஆச்சி மசாலா அது இதெல்லாம் இருக்கு இல்லையா, அவர் மகளை கட்டினவர். இவர் வந்து ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராக இருந்தவர், அங்கே மகளை கட்டினவர், ஒரு மிகப்பெரிய ப்ரொடியூசர். அப்புறம் அவர் வந்து ஒரு படம் டைரக்ட் வேற பண்ணுறாரு. டாஸ்மாக் விவகாரத்திலையும் அவர் பேர் ஆச்சு. அதாவது பணம் எங்கே புழங்குதோ அந்த இடத்துல வந்து கார்பரேட் கம்பெனி, டாஸ்மாக், இது எல்லாமே புழங்கும். நீங்கள் சொல்கிறது ஆகாஷ் பாஸ்கர், டான் பிக்சர்ஸ். அப்போ திமுகவுடைய கைகள் அதில் இருக்கு. கண்டிப்பாக. எதில்? இந்த இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்கிற பராசக்தி. ஆனால் இன்னொன்று என்னென்னா, பராசக்தி நீங்கள் தனியாக எடுத்து வச்சு பார்த்தீங்கன்னா அதில் அரசியல் இல்லை. சரி, அதாவது இந்த அரசியலோட தலையீடு இருக்குல்ல, இந்த படத்தை இப்படி பண்ணுங்க, நீங்கள் வந்து உதயசூரியன் இப்படி இருக்குது, ஸ்டாலின் வந்து சூப்பராகும், உதயநிதி ஸ்டாலின் சூப்பராகும், அப்படிலாம் எதுவும் கிடையாது. அது வந்து 65 அங்கே நம்ம நடந்த இந்தி எதிர்ப்பு போராட்டம், அதாவது இந்தி பேசும் மக்களுக்கான எதிர்ப்பு போராட்டம் இல்லை, இந்தி மொழியை திணிப்பதற்கு எதிரான போராட்டம் அப்படின்னு சொல்லி அதில் வந்து சில வசனங்கள்லாம் பயங்கர ஷார்ப்பாக இருக்கும். அருமையான ஒரு ட்ரெய்லர் பார்க்கும்போதே நமக்கு வந்து ஒரு புல்லரிக்கும் உணர்ச்சி வசப்படும். அந்த மாதிரி இருக்கு. இதே இது வந்து நீங்கள் ஜனநாயகன் ட்ரெய்லர் வந்துச்சு, அந்த ட்ரெய்லர் வந்து மோசம் இல்லை. நீங்கள் வந்து ஜனநாயகன் ட்ரெய்லர், பராசக்தி ட்ரெய்லர்னால் பராசக்தி ட்ரெய்லர் வந்து ஒருபடி உயர்ந்திருக்கு. ஆனால் கமர்ஷியலாக அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜனநாயகன் நம்பர் ஜாஸ்தி கமர்ஷியல், இது கொஞ்சம் கம்மியான கமர்ஷியல். ஆனால் இதுவும் கமர்ஷியல் ஃபில்ம். ஆனால் ஒரு சில நேரங்களில் நம்ம மக்கள் என்ன செய்வாங்கன்னா, இதோட உண்மைத்தன்மை இருக்குல்ல, ரொம்ப நேர்த்தியாக இருக்குது, ரியாலிட்டி. அப்போ வந்து இந்த படத்தை பராசக்தி ஒருவேளை ஜாஸ்தி ஓட வச்சுட்டாங்கன்னா ஜனநாயகம் அவுட் ஆயிரும். அப்போது பராசக்தி வந்து திமுகவோட படம், ஜனநாயகன் வந்து தாவேக்காவோட படம். இந்த அரசியல் வந்து இந்த சினிமாவிலேருந்து அரசியல் புரியுதா? இப்போ தாவேக்காவுடைய படமா பாஜக தாவேக்கா கோலிஷன்? இல்லை, பாஜக வந்து பின்னணியில் இயக்குறாங்க, ஆனால் நேரடியாக சொல்ல முடியாது. பாஜகவோட இது தாவேக்காவோட படம். அப்போது ஒருவேளை பராசக்தி ரொம்ப ஜெயிச்சிருச்சுன்னா திமுக வந்து அதை வச்சே பிரச்சாரம் பண்ணுவாங்க பெருசாக. ஒருவேளை ஜனநாயகன் பெருசாக ஜெயிச்சிருச்சுன்னா இதை வச்சே வந்து தாவேக்கா பிரச்சாரம் பண்ணுவாங்க திமுகவுக்கு எதிராக. அப்படின்ற இடத்துல நம்ம படம் வந்து பெருசாக ஜெயிக்காதோன்ற ஒரு அவநம்பிக்கை அவருக்கு வந்ததாகவும், யாருக்கு? விஜய்க்கு வந்ததாகவும், அப்புறம் 10ஆம் தேதி வந்ததுனால நம்ம வந்து 9ஆம் தேதியே நம்ம ரிலீஸ் பண்ணிட்டோம்னா நமக்கு வந்து ஒரு வேளை அது கலெக்ஷன் வந்து கம்மியாயிருச்சு. இதுக்கு முன்னாடி வந்து மாஸ்டர் படம் வந்து ஷேர் 105 கோடி ரூபா, லியோ படம் ஷேர் 115 கோடி ரூபா அப்படின்னு வந்ததை இந்த படம் ஷேர் வந்து ஒன்லி 50 கோடி 60 கோடி வந்துருச்சு. அப்போ படம் வந்து ஃப்ளாப்பு, ஃபெயிலியரு அப்படின்னு ஒரு வேளை நம்ம எப்படின்னா ஒரு தயாரிப்பாளராக இது வந்து எந்த படமும் தோக்கக்கூடாதுன்னு நம்மளுடைய நிலைப்பாடு. ஆனால் ஒருவேளை இது வந்து நம்ம இந்த இது பேசும்போது ஒருவேளை தோத்துருச்சுன்னா அவரோட தாவேக்காவோட எதிர்காலம் இருக்குல்ல, கேள்விக்குரிய அது பாதிக்கும். ஏன்னா இது பிரியா விடை கொடுக்கக்கூடிய ஒரு படம். இது என்ன படம், அது என்ன ஒரு வரும்னா, ஒரு படத்தில் உங்கள் கடைசி படம்னு சொல்லி இவ்வளோ இதாக நீங்கள் பண்ணக்கூடிய ஒரு படத்தையே உங்களால் சக்ஸஸ்ஃபுல்லாக எடுத்து வெளியிட முடியலை. நீங்கள் தமிழ்நாட்டை எப்படி வந்து தலைநிமிர வைப்பீங்க? இப்போ நீங்கள் இப்போ பேசும்போது சொன்னீங்க ஒரு படத்தையே எடுக்க முடியல சக்ஸஸாக, தமிழ்நாடு எடுக்க முடியும் இல்லை, அதை பிளான் பண்ணி சக்ஸஸ் பண்ண முடியலை. இல்லை சார், இப்போது நீங்கள் சொன்னது சரிதான் சார். ஆனால் நீங்கள் சொல்லும்போது ஆரம்பத்தில் என்ன சொன்னீங்கன்னா, விஜய் தான் அந்த படத்துக்கு தடை போட்டிருக்காரு.
அப்போ அவங்க தனது லாபம் கருதி அரசியல் வாழ்வில் கருதி தானே போட்டிருக்காங்க. இது எப்படி சக்ஸஸ் இல்லைன்னு சொல்லுங்க. இப்போ என்னன்னா, இந்த படத்தை இன்னைக்கு ரிலீஸ் பண்ணாம, இதை வந்து இந்த மாதிரி தடை சிபிஎஃப்சி அதாவது சென்சார் போர்டு தடை பண்ணிருச்சு. அவங்க தடை பண்ணிட்டாங்க. என்னவோ ட்ரை பண்ணோம். நாங்கள் நேர்மையாக திறந்தோம். ஒன்றும் நடக்கலை. எங்களை வந்து பிஜேபியோட பி டீம் சொல்கிறீங்க. அப்படி இல்லை அப்படின்னு சொல்லி இங்கே தமிழ்நாட்டு மக்கள் ஒரே கல்லில் வந்து 2 3 மாங்காய் அடிக்கிற மாதிரி எப்படின்னா, இங்கே வந்து இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்கள், தலித் இந்த மக்கள்கிட்ட வந்து நாங்கள் வந்து பிஜேபியோட பி டீம் இல்லை, எங்களுக்கு ஒன்றிய அரசோட மத்திய அரசோட கையில் இருக்கிற அந்த சென்சார் போர்டே நமக்கு எதிராக இப்படி வேலை செஞ்சுருக்கு. நாங்கள் பிஜேபியோட அலையன்ஸில் இருந்தோம், பின்னாடி இருந்திருந்தோம்னா எங்களுக்கு இந்த மாதிரி தடை வந்திருக்குமா? இந்த மாதிரி ஒரு விஷயம் யோசிக்க தோணும். நரேட்டிவ் பயங்கர செட் பண்ணாங்க அப்படி எல்லாத்தையும். அப்படியே நாங்கள் வந்து பிஜேபியோட பி டீம் இல்லை, அதனால இஸ்லாமியர்களே, கிறிஸ்தவர்களே, தலித்து மக்களே, உடன்பிறப்புகளே, நீங்கள் எல்லாம் வந்து எங்களுக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு. இன்னொன்று, இந்த ஒரு மனுஷன், தனி மனுஷன், இந்த மாதிரி ஒரு இளைஞன் தமிழ்நாட்டில் ஒரு புதுசாக வந்து ஒரு இயக்கத்தை கொண்டு வந்து கட்டமைக்கணும் வந்தால் இப்படியாடா பாடாப்படுத்துவீங்க? இந்த பக்கம் திமுக என்னன்னா திருப்பி திருப்பி இந்த பக்கம் அடிச்சுக்கிட்டு இருக்கு. கரூரில் வந்து 41 பேர் கொலைக்கு வந்து திமுகவும் திமுகவோட போலீஸும் செந்தில் பாலாஜியும் தான் காரணம். அப்படி பண்ணிட்டாங்க. ஏன்னா அவர்கள் ரொம்ப சுத்தமானது விஜய் அன்கோ. அப்புறம் இங்கே பார்த்தா ஒரு படத்தை லீடாமல் வந்து ஒன்றிய அரசு இப்படி பண்ணுது. அப்போ அவர் ஒரு மனுஷன் என்னடா பண்ணுவாங்க அப்படின்னு மக்கள்கிட்ட வந்து பரிதாபத்தை சம்பாதிச்சு மேலே உயர்றதுக்கு இது ஒரு வாய்ப்பு. சிம்பதி, பெரிய சிம்பதி. சரி சார், இப்போ இதெல்லாம் நீங்கள் பேசுகிறீங்க, எனக்கே தெரியாத விஷயம். நீங்கள் தான் சொல்கிறீங்க. நீங்கள் ஒரு திரைப்படத்தில் எக்ஸ்பர்ட், ஒரு ப்ரொடியூசர். சாமானியர்களுக்கு இது எப்படி தெரியும்? சாமானியர்களுக்கு இப்போ பரப்புவாங்கல்ல, இந்த மாதிரி விஜய் வந்து ஜெயிப்பார், அவர் வந்து தடை போட்டாலும் வருவார், மீண்டும் வருவார். சாமானியர்களுக்கு இந்த விஷயம் போய் சேர்ந்துடும். ஆமாம். ஆனால் இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய இது வந்து அவங்க பேசக்கூடிய ஒரு இதை வந்து இதுக்கு எதிராக இருக்கிற ஊடகங்கள் வந்து இவர் இந்த மாதிரி நெரேட்டிவ் செட் பண்ணி பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு வெளியே வந்து இந்த ஊடகம் வந்து சாமானியர்களுக்கு அவங்க விஜயை பற்றின சிம்பத்தியை கிரியேட் பண்ணால், இல்லை இது விஜய் தான் பண்ணாருன்னு சொல்லி அதுக்கான உண்மையை சொல்கிறதுக்கும் 4 ஊடகம் இருக்குல்ல. இப்படி மாறி 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 பேசும்போது சாமானியர்களும் குழம்புவாங்க. இது என்ன தான் நடக்குது, கன்ஃபியூஸ் ஆயிடுவாங்க. இப்போ வந்து லேப்டாப் கொடுக்குறாங்க, லேப்டாப் சூப்பர், ஆனால் அந்த லேப்டாப்பில் நான் வந்து விஜய் ஃபோட்டோ தான் வச்சுருப்பேன், விஜய் படத்தை தான் வச்சுருப்பேன் அப்படின்னு. லேப்டாப் கொடுத்தது திமுக ஆளும் அரசு. ஆனால் இது வந்து விஜய்க்கு நீ வந்து சாரம் கட்டுறேன்னா ஓகே கட்டு. ஆனால் என்னென்னா இதில் வந்து ஒரு விஷயம் சொல்லணும். நம்ம வந்து எப்படின்னா எந்த கட்சிக்கும் ஆதரவாக பேசுகிறது இல்லை. ஆனால் ஒரு விஷயம், எந்த குடும்பத்திலையும் பசங்களுக்கு தந்தையை பிடிக்காது. ஏன்னா தந்தை வந்து ஓடி ஓடி உழைப்பார், இரவு பகல் பார்க்காம வேர்வை பார்க்காம எல்லாம் பண்ணுவார். ஆனால் பிள்ளைகிட்ட வந்து அன்பை காட்ட தெரியாமல் கட்டுப்பாடாக இருப்பார். ரொம்ப கட்டுப்பாடாக இருப்பார். ஏன்னா தவறி பேரக்கூடாதே அப்படின்னு கட்டுப்பாடாக இருப்பார். தாயை விட அதிக பாசம் கொண்டு தாய் வந்து பாசம் காமிப்பாங்க, தந்தை வந்து கட்டுப்பாடோட ஒழுக்கத்தை காமிப்பாங்க அப்படின்னு ஒரு இது இருக்கு இல்லையா. இதில் வந்து கிட்டத்தட்ட ஸ்டாலின் நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா ஒரு தந்தை ஸ்தானம். அவர் அப்பான்னு சொல்ல சொன்னது வந்து ட்ரோல் மீட்டர்லாம் மாறிச்சு. அவர் அப்பான்னு சொல்கிறாரு, அப்பான்னு சொல்லலை, அதில் வேறு விஷயம். ஆனால் அவர் பண்ணுறதுல வந்து கல்வி நிறையா கொடுக்குறாரு, கல்விக்கான முக்கியத்துவம். ஓகே, இப்போ வந்து 10 லட்சம் லேப்டாப் கொடுக்குறது வந்து அரசியலுக்காக எலெக்ஷனுக்காக கொடுக்குறாரு அப்படின்னா கொடுக்கட்டுமே. அட்லீஸ்ட் எலெக்ஷனுக்காக கொடுத்தா கூட அதோட நீங்கள் கான்ஃபிகரேஷன் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. கான்ஃபிகரேஷன் நல்லா கொடுக்குறாங்களா? இந்த மாதிரி கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்து, இல்லைன்னா இப்போ லேப்டாப் இல்லை, கல்வி இல்லை, ஒன்றும் இல்லை, எல்லோரும் தெருவில் விட்டுட்டு எலெக்ஷன் டைமில் வந்து 10,000 பதில் 15,000 கொடுத்தா ஓட்டு போட்டு போகிறாங்க. இங்கே பீகாரில் பண்ண மாதிரி அப்படி பண்ணாமல் நாங்கள் இது மாதம் பெண்களுக்கு கொடுப்போம், பெண்களுக்கு இலவச பஸ் கொடுப்போம், 3000 ரூபா வந்து இந்த டைமில் கொடுப்போம், போன வருஷம் கொடுக்க முடியல, இந்த வருஷம் கஷ்டப்பட்டால் நாங்கள் கொடுத்துட்றோம். இது எலெக்ஷனுக்காக அரசியலுக்காகன்னா நாங்களும் அரசியல் பண்ணுறோம். அதே நேரத்தில் தமிழ்நாட்டோட மானம் மரியாதையை காப்பாற்றுவோம் அப்படின்னு ஒரு தந்தை ஸ்தானத்தில் பண்ணுறாரு. ஆனால் தந்தையை வந்து பொதுவாக வந்து பசங்களுக்கு பிடிக்காதா? அதே மாதிரி இப்போ இருக்கிற 18லேருந்து 25 28 வயசு உள்ள பசங்களுக்கு ஸ்டாலின் வந்து பெரும்பாலும் பிடிக்கல. என்னன்னா பொறுத்த அப்போ அந்த இடத்துல ஸ்டாலினை பிடிக்கல. ஆமாம், அந்த இடத்துல விஜய் வந்து பெரும்பாலும் விஜய் இருக்கிறாரு, கொஞ்சம் போல சீமான் இருக்காரு, இன்னும் கொஞ்சம் வந்து அண்ணாமலை இன்னும் இருக்கிறார். அண்ணாமலை தலைவராக இல்லாட்டா கூட அண்ணாமலை இன்னும் இளைஞர்கள் மத்தியில் வந்து ஒரு சின்னதாக கொஞ்சம் குறைஞ்சிருக்கு, ஆனால் இருக்கிறார். எத்தனை % இருப்பார்? என்ன இப்போ மொத்தம் ஓவரால் நீங்கள் எடுத்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு 60 லட்சம் 70 லட்சம் பேர் இளைஞர்கள் இருக்கான்னு வச்சுங்களேன். அந்த 70 லட்சம் பேர் இளைஞர்களில் வந்து கிட்டத்தட்ட அண்ணாமலை வந்து ஒரு 10-15 லட்சம் பேரில் இருக்கிறார். அவ்வளோ இருக்கார் அண்ணாமலை. அதே மாதிரி சீமான் எடுத்திங்கன்னா ஒரு 20-25 லட்சம் பேரில் இருக்காங்க. மிச்சம் பூரா
மிச்சத்தில் வந்து திமுகவுக்கு என்னதான் பண்ணாலும் லேப்டாப் இருக்கும். பாரம்பரியமா கொடுத்தாங்க அப்பா அப்படி அது ஒரு 15-20 லட்சம் பேர் திமுகவுக்கு. இப்படி கூட்டி பார்த்தீங்கன்னா மொத்தத்துக்கு 40 லட்சம் பேர் போக மிச்சம் 30 லட்சம் பேர் வந்து இவருக்கு இருக்காங்க, தாவேக்க. தாவேக்காவுக்கு. இத்தனைக்கும் தாவேக்கா இளைஞர்களுக்காக ஒரு துரும்ப தூக்கி நகர்த்தினது இல்லை. இல்ல இப்பதானே வந்திருக்காங்க. இனிதான் இல்லையே. அவங்கள்ட்ட அதிகாரம் இத்தனை வரல. வருஷம் 30 வருஷம் சினிமாவில் இருக்காங்களே, இளைஞருக்காக என்ன பண்ணாங்க? அதாவது ஒரு சில வருடங்களாக என்ன பண்ணாங்க? 10ஆம் கிளாஸ் 12ஆம் கிளாஸும் டாப் ரேங்கில் இருக்கிற 234 தொகுதியில் இருந்தவங்களை அவங்கள வந்து ஃபஸ்ட்டு செகண்ட் மட்டும் கூப்பிட்டு சர்டிஃபிகேட் கொடுத்தாங்க. எப்படின்னா விதைக்கிறது, உழவு போகிறது ஒருத்தன், விதைக்கிறது ஒருத்தன், களை எடுக்கிறது எல்லாம் பண்ண உடனே அறுவடை முடிஞ்சோடனே அறுவடையை அளந்து போட்டு ஆக சூப்பர் அப்படின்னு சொல்லி வீடியோ போட்ட மாதிரி அது. சரி, இப்போ நீங்க வந்து நம்ம ஒரு 15 நிமிஷம் வந்திருக்கோம். ஜனநாயகன் படத்துல இவ்வளவு பெரிய ஒரு ட்ரிக்கி தந்திரோபதாய நடவடிக்கைகள் பிஹைண்ட் த ஸ்கிரீன் அவர் தான் நிறுத்தினாரு. 13ஆம் தேதி அப்படி ஒரு பெரிய பேச்சு இருக்கு. அல்ல, நம்ம ஸ்பெகுலேஷன் தானே. ஆமா, ஸ்பெகுலேஷன் தான். we don't have for any appropriate evidence. we heard about something what the people say. உள்ள கேட்கும்போது என்ன பேசுறாங்க அதைத்தான் நீங்க சொல்லுவாங்க, நானும் பேசுவேன். ரைட், நமக்கு இல்லை. சரி, இப்போ அடுத்து நம்ம வந்துரும். இந்த ஓவராலா இப்போ இன்னைக்கு காலை 10ஆம் தேதி தமிழ்நாட்டுல அரசியல் களம் எப்படி இருக்கு? இப்போ வந்து நம்ம டெய்லி பேசும்போது அன்னன்னைக்கு அப்டேட்ஸ் கொடுக்குறோம். இப்போ வந்து இன்னைக்கு ஆஸ் ஆஃப் நவ் இன்னும் திமுக வலிமையாக இருக்குது. ஓட் பேங்க் இருக்கு இல்லையா, அதில் திமுக வந்து இந்த கூட்டணி அப்படியே இருந்த கூட்டணி இருந்தால் குறைஞ்சபட்சம் 40% கன்ஃபார்ம் ஓட்டோட வலிமையாக இருக்குது. இன்னும் காங்கிரஸோட அவர்களுடைய முரண்கள் நீக்கப்படலை இல்லை இருக்கு. ஆனாலும் காங்கிரஸோட முரலும் சப்போஸ் காங்கிரஸ் வெளியேற்றினா கூட என்ன ஆகுனா 40%ங்கிறது 42% மாறும். காங்கிரஸ் வெளியேற்ற வாய்ப்பு இருக்கோ? இருக்கு இருக்கு. இப்போ அந்த இடத்துல யாரை உள்ள கொண்டு? ராமதாஸோட பட்டாள் மக்கள் கட்சி, அப்புறம் தேமுதிக, டிடிவி. டிடிவி போவாரா சார்? போவார். எப்படி போவார்? ஏன்னா அவருக்கு வந்து என்னதான் பண்ணாலுமே இப்போ டிடிவி டெல்லியில் இருக்கார்ல, அங்கே எல்லா பேச்சும் நடக்கும். என்ன இப்போ புதன்கிழமை பேசியிருக்காரு. இப்போ என்ன தாவேக்காவோட சேர்றதா அல்லது எப்படி பார்த்தாலும் அதிமுகவில் அவர் வந்து எடப்பாடி பழனிசாமியோட தலைமையை ஏற்றுக்கிட்டு வரமாட்டார். அவர் வாய்ப்பில்லை. ஏன்னா அவர் தான் நான் கேள்விப்பட்ட வரைக்கும் ரொம்ப நெருக்கமாக இருந்து பார்த்து சொன்ன வரைக்கும் அப்படின்னு அறிமுகப்படுத்தி ஓகே பண்ணவரே டிடிவி. ஆமாம், ஓகே. பழனிசாமி யாருக்கும் தெரியாது. ஓகே சார், ஒரு விஷயம் சொல்கிறேன். அரசியலில் பல விஷயம் பேசுவோம் சார். நான் 70, 75, 80லேருந்தே அரசியல் பார்த்துட்டு இருக்கேன். நீங்கள் அதுக்கு முன்னாடியே பார்ப்பீங்க. 84லேருந்து எனக்கு தெரியும் நல்லா. ஓகே. பழனிசாமியும் ஓபிஎஸ்ஸையும் அரசியல் கொண்டு வந்தது அப்போ டிடிவி கையை பிடிச்சி கூட்டு வந்தான்னு சொல்றீங்க. பழனிசாமி வந்து ஹி வாஸ் நோபடி. ஏன்னா ஒரு எம்எல்ஏ இல்லை, ஒரு பழனிசாமி யாரும் தெரியாது. அன்னைக்கு டாப்ல இருந்தது வந்து செங்கோட்டையன் அங்க. அப்போ பழனிசாமி கூட்டு வந்து, ஏன்னா அங்க பேசுனது வந்து இவங்களுக்கு இவ்வளவு பணம் கொடுக்கணும், இப்படி சின்ன கட்டுப்பாடா வச்சிருக்கணும், பண்ணிருக்க முடியுமா, ரைட் ஓகே பண்றேன் அப்படின்னு இழுத்துட்டு போய் மேடையில் ஏற்றி இனிமே இவர் அந்த துரோகத்தை மறக்கலங்க. இன்னொன்னு, துரோகம் இல்லாம அரசியல் இல்லை. பெரியவருக்கும் திருமாவளவனுக்கும் கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆயிட்டா? யாருக்கு? பெரியவர் பேசியிருந்தார் ஐயா ராமதாஸ். அது ஒரு கேள்விக்கு பதில் சொல்றாரு, அரசியல்ல எது நடக்கும், ஆமா நீங்க இணைஞ்சு போவீங்களான்னு கேட்குறாங்க. அரசியல்ல எது நடக்கும்? இன்னொன்று, அவர் டாக்டர் ராமதாஸுக்கு எப்பவுமே திருமாவளவன் மேல ஒரு சாஃப்ட் கார்னர் உண்டு. எப்பவுமே உண்டு. அடுத்த கட்ட தலைவர்களுக்கு எப்பவுமே வந்து திருமாவளவன் மேல ஒரு எரிச்சல் உண்டு. வன்னியர் தலைவர்கள். ஏன்னா அவங்க வந்து கீழ் லெவலில் இருக்கிறவங்க வந்து ரொம்ப ஒரு மாதிரி முரணா ரொம்ப இதா இருக்கு அப்படின்னு சொல்லி இவரும் அதுக்கு எதிராக வந்து இடையில பேசினவர் தான் திருமாவளவன். ஆனால் தெரிஞ்சுக்கிட்டாரு, பெரியவருக்கும் திருமாவுக்கும் நல்ல இணக்கமான உறவு உண்டு. வாய்ப்பு இருக்கு. வாய்ப்பு இருக்கு. ஆமா. சரி, இப்போ ஃபைனலாக இப்போ நேரம் முடிச்சிட்டோம். இன்றைக்கு காலை 10ஆம் தேதி ஜனவரி மாதம் 2026 காலை 12 மணி நாம் இப்போ ஷூட் பண்ணுறோம். ஓகே. ஒட்டுமொத்தமாக கலெக்டிவாக சொல்லுங்கள், எந்த மாதிரி அணிகள் திரள வாய்ப்பு? சரி, இப்போ வந்து திமுக காங்கிரஸ் வந்து ஒருவேளை 50-50 தான், கலந்து போகலாம். அல்லது 18ஆம் தேதி இவர் ராகுல் காந்தி வந்தாருன்னா தலையில் தட்டி அவங்க லீடரை தலையில் தட்டி இனிமேல் அது எல்லாம் பண்ணக்கூடாது, ஏன்னா அவருக்கு உண்மை புரியாமல் இருக்கும். இங்கே வந்ததுக்கப்புறம் எடுத்து சொன்னதுக்கப்புறம் உண்மை புரியும். புரிஞ்சதுக்கப்புறம் யார் வந்து இனி பேசக்கூடாது அப்படின்னு திமுகவோட உறவு வந்து அலையன்ஸ் வந்து தொடர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி வாய்ப்பு இருந்தாலும் இல்லாட்டாலும் திமுகவுக்கு பெரிய இழப்பு இல்லை. திமுகவுக்கு எப்போ இழப்பு வரும்னா விசிக வந்து வெளியே போனால் இழப்பு வரும். ஓகே, விசிக வெளியே போக வாய்ப்பு இல்லை. ஓகே, அதனால் இந்த இது திமுக வந்து இன்னும் ரொம்ப இன்டாக்டாக தான் இருக்குது. ஓகே, அவங்க வந்து சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட 40%
வாக்குகளோட இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்காங்க. அதுக்கு இப்போ வந்து இருக்கிற தமிழ்நாட்டில் இருக்கிற 2,18,20,00,000 பேருக்கு 3,000 ரூபாயும் இந்த பொங்கல் இதுவும் கொடுக்கறது வந்து பெரிய அளவுக்கு வந்து அவங்களுக்கு சந்தோஷப்படுத்தான் செய்யுது. லேப்டாப் சந்தோஷப்படுத்தியிருக்கு. அரசு ஊழியர்களுக்கு வந்து 20 வருஷமாக நிறுத்தி வைக்கப்பட்ட பென்ஷன் ஸ்கீம் வந்து சந்தோஷப்படுத்தியிருக்கு. இந்த சந்தோஷமெல்லாம் சேர்ந்து ஒரு 30, 32 இருக்குமோ 35 இருக்குமோ இந்த இந்த கணிப்பு வந்து 40% தாண்டி நிற்கிது இப்போதைக்கு. அப்படி ஆமாம். ஒன்று ஏடிஎம்கே கூட்டணி வந்து பிஜேபியோட சேர்ந்ததுனால ஒரு பக்கம் வந்து நீங்கள் கொங்கு பெல்ட்டில் பார்த்தா ஓகே அப்படின்னு இருக்க இடத்துல மற்ற டெல்டா பெல்ட்டாக இருக்கட்டும், மதுரையாக இருக்கட்டும், திருநெல்வேலி அந்த சைடில் இருக்கட்டும், அவங்களுக்கு வந்து மைனஸ் ஆகிருக்கு. ஓகே, மொத்தத்துக்கு அவங்களோட சதவீதம் எடுத்தீங்கன்னா 2 பேரும் சேர்ந்தாலே ஒரு 20-25%க்குள்ளே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அவங்க கூட்டணி யாருன்னு சொல்லலையே. பிஜேபி அண்டு ஏடிஎம்கே. வேற யார் இருக்கா? வேற வந்து அன்புமணி வேற யார் இருக்கா? ஒரு வழக்கம் போல பார்ட்னர்ஸ், சிங்கிள் பர்சன் இதெல்லாம் நம்ம சொல்ல வேண்டியதில்லை. ஜான் பாண்டியன், கிருஷ்ணசாமி, இவர் இருக்கார், நம்ம ஏசி சண்முகம் இருக்கிறாரு, அப்புறம் வந்து பாரிவேந்தரே வந்து ஒருவேளை வந்து திமுக கூட்டணியில் வந்தாலும் வரக்கு வாய்ப்பு இருக்கு. ஆமாம், பெரம்பலூர் ஆமாம், அந்த ஏரியாவில் வந்து ஒரு 4-5 தொகுதி வந்து அவருக்கு வந்து வாய்ஸ் இருக்கு. இந்த மாதிரி இந்த கூட்டணி வந்து ஒரு 20-25% வந்து வாக்குகள் வாங்க வாய்ப்பு இருக்கு. 25% பிஜேபி, அதிமுக. இருக்கு. 2 பேருக்கு இடையில நீங்க சொல்ற பார்த்தா 15% டிஃபரெண்ட் வரும். 15% டிஃபரெண்ட் வரும். நீங்க 40-15 போது. சரி, அடுத்து தாவேக்கா கூட்டணியில யாரெல்லாம் இணைப்போம்? இப்போ தாவேக்கா கூட்டணியில வந்து ஒருவேளை டிடிவி இணையலாம். டிடிவி வந்து ஒரு டிடிவி எந்த இதுலயும் அதிமுக இணைய மாட்டாருங்கிறீங்க? உறுதியா? கண்டிப்பா இணைய மாட்டார். வாய்ப்பு இல்லை. அவர் ஏற்கனவே சொல்லிட்டே இருக்கிறாரு. அப்படி அதிமுக கூட, அதாவது அதிமுகன்னா ஒருவேளை எடப்பாடி பழனிசாமி தலைமை இல்லைன்னா உடனே இணைவார். அதுக்கு வாய்ப்பே இல்லை. அப்படிங்கும்போது அதிமுக இணையரை விட நம்ம டிடி அந்த இதை வந்து கட்சியை கலைச்சிட்டு போயிடலான்ற முடிவில் இருக்கிறார் அவர். அவ்வளோ ஒரு ஸ்டபானா இருக்கார். ஆமாம், அதனால் அவர் இணைய மாட்டார். ஒன்று திமுக அல்லது தாவேக்கா. திமுக வந்து நம்ம அம்மா கட்சியை வந்து அங்கே போய் இப்போ இணைக்கிறதா அப்படின்ற ஒரு இதில் வந்து தாவேக்கா கூட இணையலாம். ஆனால் தாவேக்காவில் இணைஞ்சாலுமே நமக்கான மரியாதை அங்கே கிடைக்குமா அப்படிங்கிறது அவருக்கு வந்து ஒரு பெரிய கொஸ்டின் மார்க். அவர் பெரிய எக்ஸ்பர்ட்ல அவர் கொஸ்டின் மார்க். ஏன்னா அவர் வந்து இந்த எல்லாம் சின்ன பசங்களாக இருக்காங்க. சின்ன பசங்க இதில் சொல்ல கேள்வி சொல்ல எல்லாம் வந்து ஒரு அனுபவம் இல்லாத ஆட்களாக இருக்காங்க. அனுபவசாலி ஒரே ஒருத்தர் தான் நம்ம செங்கோட்டையன். அவருக்கு வந்து வாய்ஸ் வந்து அந்த கோவிச்செட்டிப்பாளையம் சரௌண்டிங்களை தவிர வேறு எங்கேயுமே இல்லை. அவரை முக்கியமான இடத்துல தானே வச்சிருக்காங்க தாவேக்கா. இல்லை வச்சுக்கான அடுத்து ஈரோட்டு கூட்டம்லாம் சக்ஸஸாக நடத்தினாரு. ஈரோட்டு கூட்டம் சக்ஸஸ் நடத்தி தான் வந்து இதை வந்து பராசக்தி வந்து 4 நாளைக்கு முன்னாடி கொண்டு வந்துட்டாங்க. எல்லாம் ஓகே தான். ஆனால் என்னென்னா அவருக்கான முக்கியத்துவம் அங்கே கிடைக்குதான்னா இப்போ இன்னும் கிடைக்கலன்ற ஒரு கேள்வி. சரி, ஓகே. அதனால் இங்கே போய் சேர்ந்தா நமக்கான முக்கியத்துவம் கிடைக்குமா அப்படின்னு இவருக்கு டவுட் இருக்குது. ஆனாலும் சேரக்கு வாய்ப்பு இருக்குது. ஃபைனலாக ஒரே ஒரு கேள்வி, நிகழ்ச்சியுடைய கடைசி கேள்வி. இந்த பேட்டில் சீமான் வந்து தத்தளிச்சுக்கிட்டு இருக்கிறார். நம்பர் 1 வந்து அவர் இத்தனை தேர்தலில் வந்து போட்டி போட்டார். அப்புறம் இது வரைக்கும் வந்து டெபாசிட் வாங்கலை அப்படின்ற ஒரு பேர் இருந்தாலுமே ஒரே ஒரு பாசிட்டிவான விஷயம் வந்து வாக்காளர்களுக்கு வாக்குக்கு பணம் கொடுக்கல. ரைட். அதே நேரத்தில் அவர் எத்தனை வாட்டி தான் தோத்துக்கிட்டு இருக்குது. நம்ம வந்து எடப்பாடி பழனிசாமி 11 எலெக்ஷனை தோத்தாருன்னு சொல்கிறோம் இல்லையா? அதே மாதிரி இவரும் தோத்துட்டே தான் இருக்காரு. அட்லீஸ்ட் அவராது வந்து இந்த அளவில் வந்து கொஞ்சம் எம்எல்ஏக்கள் தான் இதெல்லாம் இருந்தாங்க. ஆனால் இவருக்கு வந்து அந்த 8.2% வந்தது மிகப்பெரிய விஷயம். அதை பூரா அலையடித்த மாதிரி வந்து சுனாமி மாதிரி வந்து விஜய் வந்து தூக்கிட்டு போகிறாரா? அதனால் ஆனால் விஜய்கிட்ட போகாதுங்கிறாங்களே. இந்த முறை நமக்கு கிடைச்ச சில தகவல்கள் போகுது. பெரிய அளவு போகும். ஒரு 1/2% 1/4% தான் போகும். 3% போகும். அப்போ 5-6 வரைக்கும் அவர் வந்தால் பெரிய விஷயம். நம்பர் 1 விஜயை தாண்டி அந்த கட்சியில் இவருடைய பேச்சு, பெரியாரை இருக்கிறது, இதெல்லாம் வந்து இளைஞர்கள்ட்ட எந்த விதமான தாக்கம்? யாருக்குமே பிடிக்கல. தமிழ்நாட்டில் யாருக்குமே பிடிக்கல. அதாவது தமிழ்நாடு விட்டுருங்க, நான் வந்து கட்சி தொண்டர்கள்ட்ட கேட்குறேன். தொண்டர்களுக்கே வந்து பெரியார், தமிழ் தேசிய தொண்டர்களுக்குமே பெரியார் இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறது புரிஞ்சிருக்கு. ஏன்னா அவங்களும் நிறைய படிக்கிறாங்க. அது நம்ம வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டின்னு சொல்ல முடியாது, அதில் எக்கச்சக்கமாக வந்துக்கிட்டு இருக்கு. பெரியார் யார் அப்படின்னு வந்துருக்கு. ஸோ எந்த தலைவரையும் திடீர்னு நல்லா புகழ்ந்து பேசிட்டு திடீர்னு இகழ்ந்து பேசுகிறது வந்து அவங்களுடைய தொண்டர்களுக்கே பிடிக்கல. அதனால் இன்னும் ஒரு முக்கியமான விஷயம், 234 தொகுதியிலையும் நிறுத்துறதுக்கு ஆள் தேடுறாரு சீமான். அதான் அவருடைய நிலைமை. 5% 6% வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு நம்ம கணிப்பு. சரி, இன்றைக்கு நாங்கள் நிறைய பேசிட்டோங்க. டெய்லி அப்டேட்ஸ் வரும்போதெல்லாம் உங்களுக்கு கலெக்டிவாக கொடுக்குறோம். அடுத்த ஒரு 2 நாள் கழித்து 2வது கொடுக்க போகிறோம். சார் ரொம்ப சிறப்பு, அருமையாக. நமக்கு வந்து இந்த இன்னைக்கு கரண்ட்டில் உள்ளதை அதை வெளிப்படுத்துறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது ரொம்ப சிறப்பான. நல்ல இந்த சினிமாவுடைய பெர்செப்ஷன் ஓவராலாக கொடுத்துருந்தீங்க. நீங்கள் அந்த அரங்கத்துக்கு வந்து ரொம்ப நன்றி சார்.